بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون. CMN சலீம் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். வரலாற்றை மாற்றிய இஸ்லாம் என்கின்ற தலைப்பில் பல வரலாறுகளை நமக்கு தொலைக்காட்சியில் சொன்ன அவர்கள் இன்றைக்கு வரலாற்றை மாற்றிய இஸ்லாம் என்கின்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே பேசுவார். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் இதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து இந்த நிமிடம் வரையிலும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தினுடைய அன்றாட வாழ்விலே மிக முக்கியமான பங்கு வகிக்க வேண்டிய இந்த அழைப்பு பணி, இந்த அழைப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதின் விளைவாக முஸ்லிம்கள் குறித்தும் இஸ்லாமிய வாழ்வு குறித்தும் சரியான புரிதல் இல்லாத மக்கள், படித்த சமூகத்தில் கூட முஸ்லிம்களுடைய வாழ்வு குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் குறித்தும் சரியான புரிதல் இல்லாத மக்களாக நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். இது நவீன காலம் என்று சொல்லக்கூடிய அறிவியலும் தொழில்நுட்பமும் பெருகி இருக்கக்கூடிய கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக பெருகி வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முஸ்லிம் சமூகத்தினுடைய சமூக பொருளாதார நிலை குறித்து பல்வேறு மட்டத்திலே ஆய்வுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுடைய வளர்ச்சியை ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல இந்துத்துவ சிந்தனையுடைய அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்து வெளியிட்ட ஆய்வறிக்கைகள் இணையதளங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கின்ற போது 1916 1946 வரையிலும் தமிழக மக்களிடையே தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட மனமாற்றங்கள் வரலாற்றில் வேறு வேறு காலங்களில் அவ்வளவாக நடைபெற்று இருக்குமா என்ற கேள்விக்குறியோடு முடிக்கின்றார்கள். 1916 1940 வரையிலும் சாதிய ஒடுக்குமுறைகள் மிகைத்திருந்த காலத்திலும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டமாக கிராமமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். அவற்றுக்கு மூல காரணமாக களத்தில் நின்று இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவச் செய்தது ஈவேரா ராமசாமி என்று சொல்லக்கூடிய பெரியார் இந்த பணியை செய்திருக்கிறார் என்று அவருடைய ஆய்வறிக்கையை முடித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வறிக்கை எல்லாம் இணையதளங்களிலே இருக்கிறது. 1946 50களுக்கு பிறகும் 1980 82 வரையிலும் மிக ஆழமாக முஸ்லிம் சமூகத்தால் கையில் எடுத்து செய்யப்பட்ட இந்த அழைப்பு பணி என்பது அதற்கு பிறகான காலத்தில் தொய்வு ஏற்பட்டிருத்து இப்போது சமீப காலமாக இந்த பணிகள் வேகமாக முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. இந்த நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் குறித்த அறிவு ரீதியான வளர்ச்சி இதற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் ஏற்படவில்லை என்பதை தமிழக சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது.
1430 வருஷம், 1435 வருஷத்துக்கு அப்புறம் கடந்த 50-100 ஆண்டுகளாகத்தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மிக அதிகமான மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியிலே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 1435 வருஷம் ஆச்சு அல்லாஹ்வுடைய கலாமை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு முஸ்லிம் சமூகம், தமிழக முஸ்லிம் சமூகம் எடுத்துக்கொண்ட காலம். ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொழிபெயர்ப்பு பணி செய்யப்பட்டிருக்குமே, ஆனால் இன்றைய தமிழக முஸ்லிம் சமூகத்தினுடைய அறிவு நிலை என்பது வித்தியாசமாக இருக்கும். முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, இஸ்லாம் குறித்து அதிகமான தேடுதலில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிக எளிமையாக இஸ்லாமிய கருத்துக்கள் சென்று அடைந்திருக்கும். ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பணி செய்யப்பட்டிருந்தால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள் மொழிபெயர்க்கப்பட்டு அது ஒரு முறையான மொழிபெயர்ப்பாக வெளிவரப்பட்டு ஒரு 10, 15 அல்லது 20 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு அறிவுத்துறையிலே, செய்திகளை கடத்துகின்ற துறையிலே தலைமுறைக்கும் இஸ்லாம் குறித்து அதிகமான விருப்பத்தோடு வாசிக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய மக்களிடையே செய்திகளை கடத்துவதிலே எவ்வளவு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய இயக்குனர் சிபிசந்தர் அவர்கள் அதை ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தி விட்டு சென்றார்கள். எனது தாய்க்கும் தந்தைக்கும் அழைப்பு பணி செய்திருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களிடையே விதைத்திருந்தால் எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்காது என்பதை எடுத்துச் சொன்னார்கள். ஆக நம்முன் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை இனி வரக்கூடிய காலத்தில் மிக வேகமாக, விரிவாக, பல்வேறு தளங்களில், வடிவங்களில் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதிகமான மக்கள் வரவேண்டிய, அதிகமான மக்களை அழைத்து வந்து சொல்லப்பட வேண்டிய செய்தி இன்றைக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த செய்திகள் என்பது அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து அறிவுஜீவிகள் மத்தியிலே அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவுஜீவிகள் மத்தியிலே செய்திகள் சென்று சேர வேண்டும் என்றால் இது போன்ற விழாக்களுக்கு வந்து செய்திகளை உள்வாங்குவார்களா என்பது சந்தேகம்தான். அழைப்பு பணியினுடைய வடிவம் என்பது பல்வேறு வடிவங்கள் உடையது. ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, ஒரு குடும்பம் இஸ்லாத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள், ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் என்றால் ஒருவர் கருத்துக்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உள்ளே வரக்கூடியவராக இருப்பார், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கக்கூடியவராக இருப்பார். மற்றொருவர் முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். வரலாற்றிலே தமிழகத்திலும் சரி, உலகிலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் எங்கெல்லாம் சென்றடைந்திருக்கிறதோ, வேகமாக விரைவாக சென்றடைந்ததோ, அங்கு எல்லா இடங்களிலும் சென்று அடைந்ததற்கான காரணம் என்னவென்று அணுகுகின்ற போது, ஆய்வு செய்கின்ற போது, முஸ்லிம் சமூகத்தினுடைய நடவடிக்கையின் மூலமாகவே இஸ்லாமிய மார்க்கம் சென்றடைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். முஸ்லிம்களுடைய வாழ்வு மூலமாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை நோக்கி பிற சமூக மக்கள் உள்ளே வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இன்றைக்கு நம்மிடையே, இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய கடற்கரை பகுதிகளிலே, இந்திய பெருங்கடல் ஓரங்களிலே வாழக்கூடிய தென்னிந்திய கடற்கரை பகுதியிலே இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகமாகி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நபித்தோழர்கள் கடற்கரை பகுதிக்கு வருகை தருகின்ற போது அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். கருத்துக்கள் என்பது அறிவுஜீவிகள் மட்டத்தில் மாத்திரம் அதிகமாக புழங்கும். ஆனால் வாழ்க்கை முறையை பார்த்து, செயல்முறையை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களே அதிகம். மிக அருமையான ஒரு ஏற்பாட்டை இந்த அமைப்பு செய்திருக்கிறது. செய்திகள் சென்று சேர்வதற்கு, சிந்தனைக்கு சென்று சேர்வதற்கு இடையூறாக
அதுக்கு பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு பணியை எடுத்திருக்கிறது. இன்னும் என்னென்னவெல்லாம் வகைகளிலே இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடையே இருக்கிறது. எந்தெந்த வழிமுறைகளிலெல்லாம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க இயலுமோ அந்த வழிமுறைகள் அத்தனைவற்றையும் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு நெருக்கடியும் இருக்கிறது. செய்திகள் சென்று சேரவில்லை என்றால் நம்மை பற்றிய தவறான புரிதலே, முஸ்லிம்கள் குறித்த தவறான புரிதல்களும் தவறான பிரச்சாரங்களும் அதிகமாக அங்கே சென்று சேரும். அதன் காரணமாக என்னென்னவெல்லாம் சமூக பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓய்வு பெற்ற டிஜிபி அவர்கள் நாளை வருகை தர இருக்கிறார்கள். அவருடைய ஒரு உரையிலே அவர் ஆற்றிய மிக முக்கியமான ஒரு கருத்து, 92 பம்பாயில் நடைபெற்ற அந்த கலவரத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக போடப்பட்ட அந்த ஆய்வறிக்கையில் இறுதியாக சொல்லப்பட்ட விஷயம், முஸ்லிம்கள் குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் குறித்தும் அவர்களுடைய வழிபாடு வாழ்க்கை முறை குறித்தும் காவல்துறைக்கோ பிற சமூக மக்களுக்கோ அவ்வளவாக புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாத காரணத்தின் விளைவாகத்தான் அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கே அமைந்தது. இழப்புகள் அதிகமானதற்கும் கலவரங்கள் அதிகமான நடந்ததற்கும் இந்த புரிதல் இல்லாதது ஒரு முக்கிய காரணம் என்பதை விளக்கினார். அதனால செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் கருத்துக்கள் என்பது அறிவுஜீவிகளிடம் மட்டும்தான் செல்லும். அறிவுஜீவிகள் மாத்திரம்தான் ஆய்வு செய்து படித்து வாசித்து சிந்தித்து அந்த சிந்தனையின் அடிப்படையில் அவர்களுக்கு வெளிப்படக்கூடிய உண்மைகளை புரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்று அங்கொன்று இங்கொன்று இப்படித்தான் ஏற்றுக்குவாங்க அறிவுஜீவிகள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நுழைவு வாயில் என்பது ஆயிரக்கணக்கான வாயில்கள் இருக்கிறது. ஒரு வாயில் 2 வாயில் கிடையாது. கருத்துக்களால் மார்க்கத்தை கொண்டு போய் முழுமையாக சேர்த்துவிட முடியுமா என்றால் முடியாது, சேர்க்கப்படவில்லை. பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது. அந்த வடிவங்களாலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இஸ்லாம் சென்றதோ, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் அந்த ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகள், 6 அரபு நாடுகள் இருக்கு பாருங்க. இந்த 6 அரபு நாடுகளுடைய நிலப்பரப்பை தாண்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் முதல் முறையாக இஸ்லாமிய மார்க்கம் பிற மண்ணிற்கு செல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த 6 அரபு நாடுகள் உள்ள பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் மாத்திரம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் அதை தாண்டி பாரசீகத்திற்கும் அதை தாண்டி ரோமன் எம்பையர், ரோம பேரரசு ஆட்சி புரிந்த சிரியாவிற்கும் சென்றது முதல் முறையாக. அப்படி செல்லுகின்ற போது அங்கே வாழ்ந்த மக்கள் கருத்துக்களால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கிடையாது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை அங்கே செல்லுகின்ற போது அவர்கள் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அணுவணுவாக பார்த்து 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 இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் வரலாறு. அதிலே மிக முக்கியமாக தென்னகத்திற்கு இந்தியா வந்த போதும் சரி, அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்களுடைய மீளாது விழா பேச்சுக்கள் ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்தியா தமிழகத்திலே மீளாது விழாக்கள் ஏற்படுத்திய தாக்கம் சாதாரண தாக்கம் அல்ல. எந்த ஒரு விஷயத்திலையும் பிளஸ் பாயிண்ட் இருக்கும், மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஆனால் நாம் அதிகமாக எதை எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் எது மைனஸ் பாயிண்டா இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிடுறோம். மீளாது விழாக்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்திய தாக்கம் சாதாரண தாக்கம் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லி காட்டியது போல முஸ்லிம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இந்த 100 ஆண்டுகளில் எந்தெந்த கிராமங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் மிக முத்தாய்ப்பாக சொல்லக்கூடியது, ஈவேரா ராமசாமி என்று சொல்லக்கூடியவர் களத்தில் நின்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தை முஸ்லிம்களாக மாற்றினார். அதற்கு முக்கிய துணையாக இருந்தது மீளாது விழாக்கள். இன்றைக்கு நமக்கு பிற்காலத்திலே மீளாது விழாக்கள் கையாளப்பட்ட அந்த விதத்திலே இஸ்லாமிய எல்லையை தாண்டி, மார்க்கத்தினுடைய எல்லையை தாண்டி நடைபெற்ற ஒரு காரணத்தினாக ஒட்டுமொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டோம். வேறு எந்த நிகழ்வை காட்டிலும், அழைப்பு பணி செய்யப்பட்ட நிகழ்வை காட்டிலும் மீளாது விழாக்கள் மிக வலிமையாக இஸ்லாமிய மார்க்கத்தை, கருத்துக்களை பிற சமூக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. வரலாறு படிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அதே போன்று தான் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாம் சென்றதோ வாழ்க்கையின் மூலமாக, நடவடிக்கையின் மூலமாக, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தங்களுடைய வாழ்வு மூலமாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம்.
ஹஜ்ரத் அவர்கள், எனக்கு முன்னாலே பேசிய இலியாஸ் ரியாசி அவர்கள் தொட்டு விட்டு சென்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள். கட்டமைக்கப்பட்ட அந்த சமூகம் என்ன பணியை செய்தது, அதை பார்த்து பார்த்து படித்து படித்து பின்னால் வந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்த உலக வரலாற்றிலே, இந்த 1435 ஆண்டுகால வரலாற்றிலே என்னவெல்லாம் செய்தார்கள். வரலாற்று புத்தகங்களை புரட்டி பார்த்தோம் என்றால் பொக்கிஷம் பொக்கிஷமாக கிடக்கின்றது. இன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி, இஸ்லாமிய ஆட்சி, ஒருங்கிணைந்த ஒரு இஸ்லாமிய தலைமையகம் உருவாக வேண்டும், உலக முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமையகம் உருவாக வேண்டும், மீண்டும் உருவாக வேண்டும், சிதைக்கப்பட்ட அந்த தலைமையகம் மீண்டும் உருவாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு மட்டங்களிலே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கான அடையாளம் என்ன, சமீபகால அடையாளம் என்ன என்று யாராவது கேட்டால் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? சமீப காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காட்டுங்க. ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் கல்வித்துறை எப்படி கையாளும், ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் நீதித்துறை எப்படி கையாளும், ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் பொருளாதாரத்தை எப்படி கையாளும், ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் பட்ஜெட் எப்படி போடும், ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் விவசாயத்தை எப்படி கையாளும், பொதுப்பணித்துறையை எப்படி கையாளும், சொல்ல இயலாது. சமீபகால உதாரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் எங்க போக வேண்டியிருக்குன்னா அதில் உமர் ரலியல்லாஹு காலம், அதற்கு பிறகான காலத்தில் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் சமீப காலத்திலே ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய அரசனுடைய சட்டத்திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இடையிலே வந்து ஆக்கிரமிப்பு செய்ய வந்தவர்களால் எரிக்கப்பட்டு புதிதாக அவர்களுடைய கருத்துக்களையே முன்வைத்து அதையே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்டு நடைபெற்றிருக்கிறது. இது முஸ்லிம் அல்லாத மக்களுடைய கவனத்திற்கு இந்த செய்திகள் எல்லாம் சென்றடையுமா என்றால் சென்றடையாது. இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய ஆட்சி நடைபெற்றது. அது இஸ்லாமிய ஆட்சியா முஸ்லிம்களுடைய ஆட்சியா, இஸ்லாமிய ஆட்சியா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆட்சியினுடைய தத்துவம் எப்படி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார்கள், வரி விதிப்பு எப்படி செஞ்சாங்க, எப்படி வரியை வசூல் பண்ணாங்க, மனித உரிமைகள் எப்படி இருந்துச்சு, சட்டங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, விவசாயிகள் சிறுபான்மை சமூகம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பது குறித்த செய்திகள் இருக்கிறதா? கிடையாது. அந்த செய்திகளை முழுமையாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி வந்திருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்ப எங்கே தேடி எடுக்க வேண்டி இருக்கிறது? ஏற்கனவே எரிக்கப்பட்டாச்சு, பல புத்தகங்கள் எரித்து விட்டார்கள். மறைக்கப்பட்ட புத்தகத்திலிருந்து தோண்டி தோண்டி ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்திலே இந்திய அரசு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது, நீதித்துறை, இந்தியாவினுடைய ஜுடிஷியரி, இந்தியன் ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லி. அந்த நீதித்துறை என்கின்ற புத்தகத்திலே ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 3 பேர் சேர்ந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். நீதித்துறையினுடைய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே முத்தாய்ப்பாக அவர்கள் சொல்லக்கூடியது, முஸ்லிம்களுடைய ஆட்சியில் மாத்திரம்தான் செலவில்லாமல் எளிமையாக உடனடியாக நீதி கிடைத்தது என்று எழுதியிருக்கிறார்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. 3 உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம். அதனால செய்திகள் சேருவதிலே மிகப்பெரிய தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் இருக்கு பாருங்க, அந்த சமூகம், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை, மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வாழ்ந்த சிறுபான்மை சமூகத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், கேட்டர் ஆஃப் மதீனா என்று சொல்வார்கள். தி ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்ட், உலகத்திலேயே முதலாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அங்கே வாழ்ந்த சிறுபான்மை யூதர்களோடும் இன்னும் பிற சிலை வழிபாடு கொண்ட மக்களோடும் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம், பரஸ்பர ஒப்பந்தம். அதற்கு முன்பாக உலகத்திலே ஆட்சி புரிந்த பாரசீகமும் சரி, ரோமன் எம்பையரும் சரி, 1500 ஆண்டு கால ரோமன் எம்பையர், அதனுடைய மிச்ச சொச்சம் எல்லாம் இப்போ வந்து கடைசி இப்போ ஒரு வடிவமாக மாறி இருக்கிறது. 27-28 ஐரோப்பிய நாடுகள் ஒன்று கூடி ஒரு யூரோப்பியன் கம்யூனிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. அது நவீனகால ரோமன் எம்பையர் என்கின்ற அளவிற்கு வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற செய்தியெல்லாம் வருகிறது. அழிந்து போன ரோமன் எம்பையரை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்கின்ற செய்தி. இந்த ரோமன் எம்பையரும் சரி, இன்னும் பாரசீக பேரரசிலும் சரி, சட்டங்கள் என்பது வலிமையில்லாத மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்ந்து வந்து மதீனாவிலே வாழ்ந்த மக்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் உலகத்தில் முதலாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில், பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அப்படி வருகின்ற போது அவர்கள் செய்து காட்டிய ஒரு மிக முக்கியமான பணி
இன்று வரைக்கும் உலகத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம், ஒடுக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம் வாழ்வு கிடைத்திருக்கும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸினுடைய அகதிகள் பராமரிப்பு ஆணையம், அந்த அகதிகள் பராமரிப்பு ஆணையம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வருகின்ற போது, ஏன்னா இப்போதுதான் அந்த 1902ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் நாடுகளாக தேசிய சிந்தனையை ஊட்டி 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 நாடுகள் என்னுடைய பிராந்தியம் என் நாடு என்கின்ற சிந்தனையை ஊட்டி இருக்கிறார்கள். அது ஒரு திட்டமிட்ட நுகர்வு கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும், தனித்தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. அதற்கு முன்பு பிராந்தியம், மிகப்பெரிய பிராந்தியம், பேரரசுகளாகவே இருந்தது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பராமரிப்பு ஆணையத்தில் ஒரு நாட்டில் போர் நடக்கின்ற போது அந்த நாட்டிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது உயிர் மீது அச்சம் கொண்ட மக்கள் இன்னொரு நாட்டிற்கு வருகின்ற போது அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முறையான சட்டம் இல்லாமலே இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை துவக்கப்பட்டு 25-30 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதற்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தை ஒற்றை சிந்தனையில் கொண்டு வர வேண்டும், அமெரிக்க மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டதான் யுனைடெட் நேஷன்ஸ். அது வேர்ல்ட் பேங்கா இருக்கட்டும், IMF இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆர்கனைசேஷனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாளித்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட மத்தியஸ்தம் செய்து வைப்பார்கள். மத்தியஸ்தம் செய்வதற்காக எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது அத்துமீறிவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை அகதிகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு முறையான சட்டம் இல்லாமல் இருந்தது. அஸ்கர் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை பேராசிரியர் டாக்டர் அபு அல் வஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை ஐக்கிய நாடுகள் சபையே வெளியிட்டது. வெளியீட்டு விழாவில் கட்ரஸ் பூத்ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பராமரிப்பு ஆணையத்தினுடைய ஆணையர், அவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டு சொன்னார், 30-40 ஆண்டுகளாக தடுமாறி கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு விடியல் கிடைத்திருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து உயிருக்கு பயந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் என்ன என்பது குறித்து ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் சிக்கலிலே சிக்கி தவித்தோம். இன்றைக்கு ஒரு சரியான வழியை காட்டியிருக்கிறார் அபு அல் வஃபா என்று சொன்னார். அபு அல் வஃபாவிடம் கேட்டார்கள், நீங்க எங்க இருந்து இவ்வளவு விஷயத்தையும் எடுத்தீங்க, இது எப்படி பராமரிக்கிறதுனே தெரியாம சிக்கல்ல இருந்தமே, எங்க இருந்து எடுத்தீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்து மதீனாவிலே வாழ்ந்தவர்களுக்கும் அவர்களோடு மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கும் ஏற்படுத்திய உறவு, அந்த உறவின் மூலமாகவும் இறைவன் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அடைக்கலம் தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் எப்படி அவர்களை கையாள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதை இறைவனுடைய வசனங்களிலிருந்தும் எடுத்து எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம் என்று சொன்னார். இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாலே கடந்த 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் இலங்கை அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல, யாரையாவது காவல்துறை அதிகாரிகளை பிடிக்கலன்னா உடனடியாக மாத்திர இடம் எந்த இடம் தெரியுமா? மண்டபம் அகதி முகாம் அப்படிங்கிறது தான் மாற்றுவாங்க. எந்த ஆட்சியாளர் வந்தவொடனே காவல்துறை அதிகாரி யாரையும் பிடிக்கலன்னா உடனே மாத்திர இடமாக. 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக இலங்கையிலிருந்து உயிர் பிழைப்பதற்காக இங்கே வந்த அடைக்கலம் தேடி வந்த மக்களை இன்றைக்கும் அகதிகள் முகாம் என்று முத்திரையிடப்பட்டு அந்த ஒரு முகாமிலேயே வைத்து அடைக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள், எந்த உரிமை என்று வரையறை இல்லாத அளவிற்கே இன்று வரைக்கும் அவர்களுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. உலகத்திலே அகதிகள் பராமரிப்பு ஆணையம் நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அவர்களுக்கு வழிகாட்டுதல் எங்கிருந்து கிடைத்தது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த பரஸ்பர புரிந்துணர்வு இருக்கு பாருங்க. முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கும் அங்கே வாழ்ந்த மக்களுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். மாத்திரமல்ல, ஒருத்தருக்கு பொறுப்பாளர் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி எமோஷனல் பைண்டிங், இரத்த உறவுகளை புதிதாக உருவாக்குவதற்கு வழிவகை செய்தார்கள். இங்கிருந்து புலம்பெயர்ந்து இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் வேற யாரும் கிடையாது. இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள், இங்கிருந்து சென்றவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. தமிழகத்திலிருந்து சென்றவர்கள், ஒரே இனம்,
ஒரே மொழி, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழினம், பாரம்பரியமிக்க தமிழினம், பண்பாடு நிறைந்த தமிழினம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி. அந்த மூத்த குடியில் ஒரு சமூகம், ஒரு சிலர் போரின் காரணமாக பாதிக்கப்பட்டு தாய் தமிழகத்திற்கு வருகை தந்தார்கள் அகதிகளாக. இன்று வரைக்கும் அகதிகள் என்ற அடையாளத்தோடவே தமிழகம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தங்களோடு வருகை தந்த மக்களை ஒருவருக்கு பொறுப்பாளர் என்று சொன்னது மாற்றமல்ல, அவருடைய அத்துணை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக மதீனாவிலே வாழ்ந்த, எங்கே அடைக்கலம் தேடி சென்றார்களோ அடைக்கலம், அந்த மக்களை யார் அரவணைத்துக் கொண்டார்களோ அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதையும் தாண்டி உலக வரலாற்றிலே நடைபெறாத ஒரு சம்பவம், யாராலும் கற்பனையே செய்து கொள்ள முடியாது. இன்றைய நவீன காலத்தில் போய் அதை சொன்னோம் அப்படி சொன்னா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், இப்படியே சொல்லுவான், என்ன இது, இதெல்லாம் ஆகுமா அப்படிமா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வைத்த ஒப்பந்தம் இருக்கு பாருங்க. ஏறக்குறைய 73 தோழர்களுக்கு அது போன்ற பரஸ்பர புரிந்துணர்வு, பொறுப்பு ஒப்படைப்பு, ஷேரிங், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு தன் சகோதரனாகவே, தன் குடும்பத்தில் ஒருத்தனாகவே ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இரத்த கலப்பும் செய்து இரத்த உறவுகள் என்கின்ற சங்கிலியால் கட்டி பிணைத்தார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, பாதி எடுத்துக்க, என்னுடைய சொத்துக்கள் உங்களுக்கு முழு பொறுப்பு நான். அது மாத்திரமல்ல, என்னிடம் எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். இந்த 2 மனைவியரில் உங்களுக்கு யார் விருப்பமானவளாக இருக்கிறார்களோ அவர்களை நான் விவாகரத்து செய்து விடுகின்றேன், அவர்களை உங்களுக்கு திருமணம் செய்து தருகின்றேன். முடியுமா? இன்னைக்கு இதை போய் வெளியில சொன்ன இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? நடந்திருக்கக்கூடிய நடைபெற்ற சம்பவம் வரலாற்றிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது, உலக வரலாற்றிலே, உலக நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எமோஷனல் பைண்டிங், இரத்த உறவுகள் ஏற்படுகின்றது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே மதீனாவில் வாழ்ந்த மக்களோடு, மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகள் மூலமாக குழந்தை பிறந்திருக்கிறது. புதிதாக புலம்பெயர்ந்து வந்த முஹாஜிர் இருக்கிறார், அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. யாருக்கு என்ன, 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர்ல ஒரு ஆள் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு தள்ளி விட்டுருன்னு சொல்லல. உங்களுக்கு யார் விருப்பமோ அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், அவர்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகின்றேன். இந்த சம்பவங்கள் நடைபெற்றுச்சு. அதற்கு பிறகு மதீனாவிலே வாழ்ந்த யூதர்களோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட ஒப்பந்தம், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது. உங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய மத வழிபாட்டு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த காலத்திலும் நிர்பந்தம் செய்ய மாட்டோம். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கோ பொருளாதார வாழ்விற்கோ எந்த இடையூறும் கிடையாது. ஆட்சிக்கு பாதுகாப்பாக, ஆட்சிக்கு இடையூறு செய்யாமல் இந்த மக்களோடு மக்களாக வாழ வேண்டும். மதீனா உடன்படிக்கை. இந்த சம்பவம் நடைபெற்று உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சென்றது, இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே, ஈழத்திலே போர் நடைபெற்று 80,000 விதவைகள் இருக்கிறார்கள். ஒரு பெண் 2 பெண் அல்ல, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு 80,000 பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே விதவைகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி காஷ்மீராக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 80,000 விதவைகளில் ஏறக்குறைய 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் 60,000 பேர். 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். எந்த சட்டம் தீர்வளித்தது இவர்களுக்கு? ஏதாவது ஒரு சட்டம் தீர்வளிக்க முடியுமா? அல்லது இங்கே தமிழ் என்று தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழ் இனம் குறித்து பேசக்கூடிய சகோதரர்கள், அவர்களால் ஏதாவது ஒரு தீர்வை இவர்களுக்கு முன்வைக்க இயலுமா? அவர்களுடைய வாழ்விற்கு முன்வைக்க இயலுமா? எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கூக்குரல்கள் இருக்கிறது, உரிமை குரல் எழுப்பப்படுகின்றது, அந்த மக்களுக்காக கவலைப்படுகின்றார்கள். 60,000 விதவைகள் இன்றைக்கும் ஆதரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் போங்க, கடல் தாண்டி போங்க, போய் ஆளுக்கு ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாங்க. தீர்வளிக்க முடியுமா? பலதார மனம் குறித்து இஸ்லாத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அகதிகளை பராமரிக்க இயலவில்லை, அவர்களுக்கு வாழ்வளிக்க முடியவில்லை. தன் இனம், அந்த இனத்தினுடைய ஒரு பகுதி படுகொலை செய்யப்பட்டு அந்த பெண்கள் எல்லாம் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கான வாழ்வு, அவர்களுக்கான வழிமுறை, அவர்களுக்கான சட்டத்திட்டங்களை முன்வைக்க முடிந்ததா? முன்வைக்க முடியவில்லை. பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? செய்திகளை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. நம்முடைய குற்றச்சாட்டு, நம் மீதான குற்றச்சாட்டு பெருகி கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் நடைபெற்றிருக்கிறதோ, எதையெல்லாம் தீர்வாக தந்திருக்கிறார்களோ, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது ஒரு வழிபாடு சார்ந்த முறை, வழிபாட்டிற்கு மாத்திரம்தான், இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்கு மாத்திரம்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற வகையிலே சுருக்கி கொண்டதனுடைய விளைவாக இஸ்லாம் இட்ஸ் நாட் ஒன்லி a way of life, it's a social order. அது ஒரு சமூகத்திற்கான வழிமுறை. சமூகத்தினுடைய அத்துணை துறைகளையும் பழுது பார்க்கக்கூடிய ஆற்றல் இஸ்லாத்துக்கு இருக்கிறது. ஒன்று ரெண்டுக்கல்ல. இன்று பெருகி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆட்சி நிர்வாகம் 86 துறைகளாக 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருகி இருந்தது. இன்றைக்கு 116 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகம், கவர்னன்ஸ், 116 துறைகளையும் பழுது பார்க்கக்கூடிய ஆற்றல் வேறு எதற்காகவும் இருக்கிறதா? அந்த பழுது பார்க்கக்கூடிய ஆயுதம் என்பது ஸ்பிரிச்சுவல் ஆயுதம். வெறுமனே கான்செப்ட் ஓரியன்டாக, வெறுமனே சார்பிழியப்பட்ட சக்கையாக இல்ல, உணர்வு சார்ந்த ஆயுதமாக இருக்கிறது. வேறு எதாலும் தீர்த்து வைக்க இயலாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலம் சென்றார்கள். முஸ்லிம் சமூகமும் அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்களும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய, வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்தியல், முக்கியமான சம்பவம். இன்றைக்கு உலகில் நடைபெறக்கூடிய அத்துணை விஷயத்திற்கும், அத்துணை பிரச்சனைகளுக்கும், இஸ்லாமிய உலகத்திற்கும் மேற்கத்திய உலகத்திற்குமான பிரச்சனைகளுடைய மூலம், அதனுடைய விதை 636 நடைபெற்ற பேட்டில் ஆஃப் யார்முக், சிரியாவில் நடைபெற்ற அந்த யுத்தம், இஸ்லாமிய இராணுவத்திற்கும் ரோமன் எம்பையருக்கும் இடையே நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்தத்திலே வெறுமனே 20,000 படைகள் சென்று 2 லட்சம் ரோமன் எம்பையர் 2 லட்சம் வீரர்களை வீழ்த்தி சிரியா, பாலஸ்தீன் உள்ளிட்ட பகுதி முழுக்க இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இணைக்கப்பட்ட சம்பவம். எந்த விஷயத்தை நீங்க தொட்டாலும் சரி, உலகத்தில் போடப்படக்கூடிய பாலிசி இருக்கு பாருங்க, பாலிசி மேக்கிங், அது எந்த பாலிசி மேக்கிங்கா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளுடைய சட்டத்திட்டங்கள், கொள்கை முடிவுகள், பொருளாதார முடிவுகள், மத்திய கிழக்கு நாடுகள் குறித்த பொருளாதார முடிவுகள், எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய பின்புலத்திலிருந்தே இந்த நிமிடம் வரைக்கும் வகுத்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம். இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி போனீங்கன்னா இந்த வேறு அப்படியே போய் 636 கிளம்பும். 636க்கு முன்னால சிரியா உள்ளிட்ட பகுதி எங்க கையில தானே இருந்துச்சு, எங்களிடம் இருந்து பறித்து கொண்டார்கள். இதுதான் கான்செப்டா இருக்கு. அப்ப பிரச்சனையினுடைய மூலம் வந்துட்டு 636 பேட்டில் ஆஃப் யார்முக். அந்த யார்முக் யுத்தத்திலே 1500 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ரோமன் எம்பையர் வீழ்த்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற போது முன்னறிவிப்பு செய்தார்கள், ரோமன் எம்பையர், ரோம பேரரசு வீழ்த்தப்படும், பாரசீக பேரரசும் வீழ்த்தப்படும் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜவஹர்லால் நேரு அதைத்தான் எழுதுறாரு தன்னுடைய உலக வரலாறு புத்தகத்தில், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் எழுதுறாரு. இட்ஸ் மிரக்கல், மிரக்கல், மாபெரும் ஆச்சரியம். அதற்கு முன்னாலும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை உலகத்தில். வெறுமனே 23 ஆண்டுகள் எந்த விதமான போர் பயிற்சியும் இல்லாத சமூகம், பாரம்பரியம் இல்லாத, போர் பாரம்பரியம் இல்லாத சமூகம், தங்களுக்கு மத்தியிலே குழுக்கள் குழுக்களாக தெருச்சண்டைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த சமூகம், தெருச்சண்டைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த சமூகம், போர் பாரம்பரியம் இல்லாத, மாபெரும் பேரரசுகளை எதிர்த்து செய்யக்கூடிய போர் பாரம்பரியம் இல்லாத, ஆட்சி நிர்வாக பாரம்பரியம் இல்லாத, ஒரு உலக பார்வை இல்லாத ஒரு சமூகம் 23 ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்டது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சமூகம் உலகத்தினுடைய 2 மாபெரும் பேரரசுகளை சாய்த்தது. ஜவஹர்லால் நேரு, இட்ஸ் மிரக்கல். அதுக்கு முன்னாலே நடந்தது கிடையாது, அதுக்கு அப்புறமும் நடந்தது கிடையாது. அந்த 2 சம்பவங்கள், 2 பேரரசுகளும் வீழ்த்தப்பட்டது. ரோமன் எம்பையர் என்பது 1500 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது. அகாஸ்டஸால் உருவாக்கப்பட்டது. அதுல பாத்தீங்க வந்திருக்கக்கூடிய கிளியோபட்ரா, அலெக்சாண்டர் பாரம்பரியத்திலிருந்து வந்தது. உலகத்தை வென்ற அலெக்சாண்டர் பாரம்பரியத்திலிருந்து வந்த ரோம பேரரசு. 500 ஆண்டு காலம் சிரியாவை தன் ஆளுகையின் கீழ் வைத்திருந்த ரோம பேரரசு 636 வெறும் 20,000 வீரர்கள் சென்று 2 லட்சம் வீரர்கள் கொண்ட ரோமன் எம்பையரை வீழ்த்தினார்கள். உலகம் முழுவதும் இந்த செய்தி போனுச்சு. கழுதைகளிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், ஒட்டகம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், உமர் என்று ஒரு ஆட்சியாளரின் தலைமையின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறிவுரை, அவர்கள் செய்த அந்த பணியின் காரணமாக அவர்களால் உருவாக்கப்பட்ட சமூகம் உமர் என்ற ஒரு ஆட்சியாளரின் தலைமையின் கீழ் படையெடுத்து வந்து ரோமன் எம்பையரை வீழ்த்தியதாம்.
டமாஸ்கஸ், சிரியா, சிரியா பகுதிகள் என்பது முழுக்க முழுக்க சிரியா பகுதிகள் அவர்களுடைய ஆளுகையின் சென்றிருக்கிறது. அந்த சிரியாவின் உள்ளேதான் உலகத்தினுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய ஜெருசலம் இருக்கிறது. பலர் குடும்பம் குடும்பமாக சென்று கடலிலே வீழ்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த செய்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஜெருசலம் 36 ஏக்கர் நிலம் இருக்குது. ஜெருசலத்தில் 36 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஜெருசலத்தில் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுவார்கள். அது அந்த 36 ஏக்கர் நிலம் தான் உலகத்தினுடைய இதயமாக இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய 3 முக்கிய மதங்கள், ஜுதாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த 3 மதங்களுடைய இதயமாக இருக்கிறது. இந்த 3 மதங்களுக்கும் சொந்தமான இடமாக அந்த 36 ஏக்கர் இருக்கிறது டெம்பிள் மவுண்ட். அதற்கு முந்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்திற்கு அழைக்கப்படுகின்றார்கள். ஜெருசலம் இஸ்லாமிய இராணுவம் முற்றுகையிட்டிருக்கிறது. முற்றுகையிட்டு போர் இல்லாமல் அதை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். போர் இல்லாமல் இரத்தம் சிந்தாமல் ஜெருசலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து செய்தி அனுப்புகின்றார்கள். உள்ளே ஜெருசலத்தில் உள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சொப்ரோனியஸ் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று இருக்கிறது. கேத்தலிக், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ஆர்சி ரோமன் கேத்தலிக் ஒரு புறம், கிறிஸ்துவம் இரண்டாக பிளந்து 2 பிரிவாக இருக்கிறது. ரோமன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய தலைமையிடமாக இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் அந்த 36 ஏக்கர்ல தான் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குரூசிஃபிகேஷன் செய்யப்பட்டதாக, சிலுவையில் அறையப்பட்டதாக, படுகொலை செய்யப்பட்டாக அவர்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடமும் அங்கேதான் இருக்கிறது. அதனுடைய புனித சிலுவையும் அங்கேதான் இருக்கிறது. யூதர்களுக்கு மிக முக்கியமான யூதர்களுடைய கிப்லா என்று சொல்லக்கூடியதும் அந்த 36 ஏக்கர்ல தான் இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய, அவர்கள் சொல்லக்கூடிய கோயில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செலுத்தியது, எல்லாம் அந்த 36 ஏக்கர்ல தான் இருக்குது. உலகத்தினுடைய இன்றைக்கு குறிப்பிடுகின்றால் மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ் இன் தி வேர்ல்ட், பூமி பந்திலேயே சென்சிட்டிவான பகுதி என்னன்னா அந்த 36 ஏக்கர் நிலம். அதுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்கின்றார்கள். செல்லுகின்ற போது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சொப்ரோனியஸ் சொல்லிவிட்டார், அந்த குரூசிஃபிகேஷன் நடந்த இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த சர்ச்சினுடைய தலைமை குருக்கள், கலீஃபா வந்தா மாத்திரம்தான் சாவியை ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கார்டினல்ஸுக்கும், மிகப்பெரிய சர்ச்சுகளுடைய கார்டினல்ஸுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜெருசலத்தை ஒப்படைக்கப் போகின்றோம், எல்லோரும் வாருங்கள் என்று. உலகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள், உலகத்தினுடைய அத்துணை கார்டினல்ஸும் ஜெருசலத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வரிசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய ராணுவம் வெளியே முற்றுகையிட்டிருக்கிற, உள்ளே நுழைந்தால் படுகொலை செய்யப்படுவோம் என்ற பயம். அதனாலதான் கலீஃபா வந்தா மாத்திரம்தான் நாங்கள் சாவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கலீஃபா செல்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்கின்றார்கள். ஒரு ஒட்டகத்திலும் கூட ஒரு நொண்டி கழுதையிலும் செல்கின்றார்கள். ஒரு யூதர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு யூதரோடு செல்கின்றார்கள். 2 பேர் மாத்திரம் செல்கிற மதீனாவிலிருந்து சென்று உள்ளே நுழைகின்ற போது பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தெருவாக அழைத்து செல்கின்றார்கள். கூடவே தோழர்களும் வருகின்றார்கள். எல்லோரும் தலையை கீழே குனிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நின்ற காட்சி அந்த மாதிரி கோலம், அந்த மாதிரியான கோலம். எல்லோரும் தலையை கீழே குனிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தலையை கீழே குனிந்து கொண்டு சென்றதற்கு பிறகு அந்த ஜெருசலம் அன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த மிக முக்கியமான இதயம், கிறிஸ்தவர்களுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய சொப்ரோனியஸ் சர்ச் ஆஃப் செப்பல்ச்சர் என்று சொல்வார்கள், குரூசிஃபிகேஷன் நடந்த இடம், அந்த இடத்தின் அந்த சர்ச்சினுடைய சாவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஒப்படைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் அவர்களோடு அந்த படையிலே, இஸ்லாமிய இராணுவத்திலே இருந்த ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீமிடம் அதை ஒப்படைத்தார். இந்த நிமிடம் வரைக்கும் அவர் தான் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த சர்ச்சை ஓப்பன் பண்றதும் சர்ச்சை மூடுறதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றைக்கு யாரிடம் ஒப்படைத்தார்களோ அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களிடையே அந்த சாவி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அமைதியாக நடந்து முடிந்தது. 500 வருஷம் முடியுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு அப்புறம் 500 வருஷம் முஸ்லிம்கள் கையில் என்டையர் சிரியாவும் ஜெருசலமும் இருக்கிறது. 500 வருஷத்துக்கு அப்புறம் 1095 மீண்டும் ஜெருசலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக படையெடுத்து வருகிறது. ஐரோப்பாவிலிருந்து சிலுவை யுத்தக்காரர்கள் படையெடுத்து வந்தார்கள்.
சிலுவை யுத்தக்காரர்கள் படையெடுத்து வந்து அன்றைக்கு அவர்கள் ஆற்றிய ஜெருசலத்திற்கு உள்ளே புகுந்தவுடன் அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? கண்ணில் பட்ட யூதர்களையும் கண்ணில் பட்ட முஸ்லிம்களையும் ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை. முழங்கால் அளவிற்கு ரத்தம் ஓடக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய படுகொலையை செய்தார்கள். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து படுகொலை செய்தார்கள். சர்ச் இன்னும் யூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் சென்று படுகொலை செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மீட்டெடுத்ததற்கும் 1095 முதல் சிலுவை யுத்தக்காரர்கள் ஜெருசலத்திற்கு உள்ளே சென்று ஆற்றிய அந்த படுகொலையும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலிருந்து 100 வருஷம் முடியுது. 1195 1195 சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களால் மீண்டும் ஜெருசலம் இஸ்லாமிய இராணுவம் முஸ்லிம்களிடம் வருகிறது. படுகொலை செய்தார்களா? இன்றைய வரைக்கும் படிச்சுட்டு எப்படா இவங்க இவ்வளவு பெரிய நல்லவங்களா மாறி இருக்கிறாங்களா? ஏன் இவன் நல்லவனா இருக்கான்? முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க? முஸ்லிம் ஆட்சியாளர் ஏன் இவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்திருக்கிறாங்க என்பதையே அவர்களுக்கு ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 1195 சலாவுதீன் அய்யூபி கிங்டம் ஆஃப் ஜெருசலம் 100 வருஷத்துல கிங்டம் ஆஃப் ஜெருசலம் என்றே அவர்கள் ஆக்கி மிகப்பெரிய பேரரசை கட்டி நியமித்து விட்டார்கள். அந்த பேரரசை எதிர்த்து மீண்டும் இஸ்லாமிய இராணுவம் மோதி ஜெருசலத்தை கைப்பற்றுகின்றது. இறுதியாக எந்த விதமான போரும் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மீட்டார்கள்? நெருப்பு வணங்கிகள் அவர்கள் ஜுராஷ்ட்ர மதத்தை சேர்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து ஜிஸ்யா வரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலேயே அவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 லட்சம் வீரர்களை பார்த்ததற்கு பிறகு நம்மால் பாதுகாப்பு அளிக்க முடியுமா என்று சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள். ஹஜ்ரத் கலீஃபா உமரிடமிருந்து கடிதம் வந்தது, வரியை திருப்பி கொடுங்கள் என்று. வாங்கிய வரியை திருப்பி, கடமையை நிறைவேற்ற இயலவில்லை என்றால், உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற இயலாது என்று நீங்கள் கருதினால், நிறைவேற்ற முடியாம போனா அல்ல, நீங்கள் கருதினால் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வரியை திருப்பி கொடுங்கள் என்று. உலக வரலாற்றிலே ஜிஸ்யா தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீதும் இஸ்லாமிய ஆட்சியின் மீதும் ஓங்கி ஓங்கி குத்தப்படக்கூடிய முத்திரை. ஜிஸ்யா வரியை விதித்தார்கள். என்ன ஜிஸ்யான்ற வார்த்தையே அலர்ஜி ஏற்படுத்துது அவங்களுக்கு. ஜிஸ்யாண்டா என்னன்னு விளக்கப்படல. நம்ம மக்கள்கிட்ட ஜிஸ்யாண்டு என்னன்னு கேட்டாலும் விளக்க தெரியாது. வாங்கிய வரியை திருப்பி கொடுத்த ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் உலக வரலாற்றில் வேறு எந்த கவர்னன்ஸுக்கும் சொந்தமானதல்ல, அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆக அன்பு சகோதரர்களே, பல்வேறு சம்பவங்கள் வரலாற்றிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்வியலில் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பள்ளிவாசலோடு முடக்கப்படுமே என்றால் இந்த வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம்களுடைய பின்னடைவு வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக முஸ்லிம்களால் புரியப்பட்டு அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய அத்துணை துறைகளுக்கும் பொருத்தப்படும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக, இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி பிற மக்கள் ஆசையாக ஓடி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எல்லா துறைகளிலும் பொருத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கிறது. இதற்கு பொருந்தும், இதற்கு பொருந்தாது, இதற்கு தீர்வை காட்டும், அதற்கு தீர்வை காட்டாது என்று ஒரு துறையை கூட இந்த உலகத்திலே ஒரு துறை கூட இல்லை, இனி வரக்கூடிய காலத்திலும் இருக்க போவதும் கிடையாது. முஸ்லிம் சமுதாயம் அட்வொகேட்ஸாக மாறணும். நான் சொல்றது இந்த அட்வொகேட்ஸாக இல்லை, எல்லா துறைகளையும் பழுது பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸா மாறணும். ஒரு விவசாயத்தில் இன்றைக்கு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு இன்று வரைக்கும் தீர்வை தர முடியல. 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பேப்பர்ல வரைக்கும் விவசாயிகள் தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம்னால தீர்வை தந்துட முடியுமா? தீர்வு இருக்கிறது, ஆனால் எடுத்து வச்சிட முடியுமா? இந்தியாவினுடைய விவசாயிகள் தற்கொலையை தடுத்து நிறுத்தக்கூடிய தீர்வு அபு அல் வஃபா எப்படி அகதிகளுக்கு தீர்வை கொடுத்தாரோ அதே போன்று ஒரு தீர்வை தருவதற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஆள் இருக்குதா? ஆள் இல்லையே. பொருளாதாரத்திலே சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வட்டியின் காரணமாக உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 70 விழுக்காடு வட்டிக்கான, அதாவது வாங்கிய கடனுக்கான வட்டி, அந்த வட்டிக்கான வட்டி கட்டுவதற்கு சென்று கொண்டிருக்கிறது. வாங்கிய கடனுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி 70 விழுக்காடு. இது அல்ல பொருளாதார முறைகள். பொருளாதாரத்திலே வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கு இது அல்ல வழிமுறை. இந்த வழிமுறை. ஒரு பொருளாதார நிபுணரை காட்டுங்க. இந்திய அரசாங்கத்திற்கு முன்வைக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணர் இருக்கிறாரா?
சட்டத்துறையில் 3.5 கோடி வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழ் நீதிமன்றம் வரைக்கும் தேங்கி கிடக்கின்றது. 3.5 கோடி வழக்குகள் தேங்கி கிடக்கின்றது. நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தால தீர்வு வந்துருமா? நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தா தீர்வு வந்துருமா? அது எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல. முடிஞ்சு போச்சு. பெருகி கொண்டிருக்கக்கூடிய விபத்துகள் சொல்லவே வேணாம். நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், தமிழக வரலாற்றில் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கொடூரமான சம்பவம். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பயின்ற 9 உலமாக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் சாலைகளிலே. இந்திய அரசு தீர்வை தர இயலுமா? தமிழக அரசினால் இதற்கு தீர்வு தர இயலுமா? நடக்காது. பெருகும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெருகும் பெருகும். உற்பத்தி பெருகி 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 கொண்டு வந்து கொட்டுவது நிற்காத வரையிலும் இந்த படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தீர்வை தர இயலாது. யாரால் தீர்வை தர இயலும்? முஸ்லிம் சமூகத்தால் தீர்வை தர இயலும். ஆனால் தீர்வு தருவதற்குண்டான அறிவு நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. அதனால இது போன்ற துறைகள், இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய துறைகள், இந்திய சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டு அதற்கு தீர்வு முன்வைக்காத வரையிலும் இஸ்லாத்தின் மீதான புரிதலும் முஸ்லிம் சமூகத்தின் மீதான பார்வையும் மாறப்போவது கிடையாது. தீர்வை தரக்கூடியவர்களாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு இஸ்லாமியம் வாழ்வாக மாறாத வரையிலும் நம்மை பற்றிய புரிதலும் சரியான புரிதலாக போகாது. குடுக்கல் வாங்கலிலிருந்து, பேச்சிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, செயல்முறையிலிருந்து, நம்முடைய போராட்டங்கள், அரசியல் கோரிக்கைகள் எல்லாவற்றிலும் இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்படுகின்ற வரையிலும் நம்மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அவற்றிலிருந்து மாறி புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கு முஸ்லிம் சமுதாயம் புனரமைக்கப்பட்ட சமூகமாக, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்வினுடைய அனைத்து துறைகளிலும் நிலைநிறுத்துகின்ற சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த முயற்சி மிகச்சரியான முயற்சி. செங்கிஸ்கான் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்தரல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சகோதரர் சிஎம்என் சலீம் அவர்களே. மிகுந்த சிறப்பான உரை. ஆனால் நேரம்தான் போதவில்லை. இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு காலகட்டத்திலே இந்த தலைப்பை விரிவாக வீதியிலே பேச வேண்டிய ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதுபோல் இந்த நிகழ்ச்சி இந்த அமர்வோடு நிறைவுறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை கண்காட்சி, நாளை மாலை தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள், முன்னாள் புத்தபிச்சு துறவரம் துறந்த இஸ்லாம் என்கிற தலைப்பில், மார்க்ஸ் அவர்கள் நான் புரிந்து கொண்ட நபிகள் என்கிற தலைப்பில், மற்றும் தமிழ் ஜாகிர் நாயக் என்று சொல்லப்படக்கூடிய ரியாஸ் முக்தார் அவர்கள் ஆதி மனிதனின் மார்க்கம் என்கின்ற தலைப்பில் பல்வேறு உரைகள் நாளைக்கும் இங்கே இருக்கின்றது. இங்கே இருந்து நாம் வெளியேறி செல்கின்ற ஒவ்வொரு சகோதரரும் நாளைக்கு ஒரே ஒரு முஸ்லிம் அல்லாத நண்பரையாவது இந்த கண்காட்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சென்றோம் என்றால் இந்த கண்காட்சி பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஒரு பயனுள்ள கண்காட்சியாக இதை ஆக்கி தருமாறு வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக்க வஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடைபெறும். இங்கே இஷா வக்து தொழாதவர்கள் இங்கே இருந்து இந்த தொழுகையிலே, ஜமாத் தொழுகையிலே பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வெளியூரில் இருந்து வந்த சகோதரர்களுக்கு உணவு ஏற்பாடு ஆகி வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த உணவை இருந்து அருந்திவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.